டீ கடைகளில் கிடைக்கிற சாஃப்டான போண்டா, அதுக்கு தொட்டுக்க காரசாரமான பூண்டு மிளகா பொடி காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. போண்டா பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப் கடலை மாவு, 3/4 கப் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். தயிர் 100 ml சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போண்டா மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 hour கழிச்சு தான் நம்ம போண்டா பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு போண்டா சாஃப்டா கிடைக்கும். 1 hour கழிச்சு கடாயில பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ரவுண்டா போண்டா ஷேப்ல போட்டு எடுத்துக்கலாம். போண்டா நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலர்ல வரும்போது எடுத்துடலாம். டேஸ்டியான டீ கடை போண்டா ரெடி. இந்த போண்டாக்கு சட்னியை விட நம்ம பண்ண போற பூண்டு மிளகா பொடி தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். மிக்சர் ஜார்ல 5 வரமிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு, 10 பல் பூண்டு தோல் உரிக்காம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சிடாம 70% மட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு மிளகா பொடி ரெடி. இது நம்ம பண்ண போண்டா கூட வச்சு சாப்பிட வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.